ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது பணியாரம் தாங்க. யூசுவலாக பணியாரம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு அரைச்சி தனியாக சேர்த்து செய்வோம். அப்படி இல்லைன்னா இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட் எல்லாம் துருவி சேர்த்து பணியார கல்லில் ஊற்றி எடுப்போம். ஆனால் அது என்னவோ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சால் இது என்ன நார்மலாக இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, தாளிச்ச இட்லி சாப்பிட்ற ஃபீல் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோவா இந்த கார பணியாரம் பிடிக்காதுங்க. ஆனால் நேற்று நான் செஞ்ச இந்த பணியாரம் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இது நான் வெறும் அரிசி ரவை தாங்க எடுத்திருந்தேன். அடுத்து இதில் கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருந்தேன். நல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து பெரிய கப்பில் அரிசி ரவை எடுத்துருக்கேங்க, இட்லி ரவை. அது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த 3 உருளைக்கிழங்கை மசித்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்க்குறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கலாங்க. யூஸ்வலாக பணியார மாவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா துருவன கேரட் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து பணியாரக்கல் சூடானதும் நம்ம வந்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். ஏன்னா இதில் வந்து நம்ம அரிசி மாவு எதுவும் சேர்க்கலைங்க, ரவை மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது நல்ல உருளைக்கிழங்கோட பேஸில் தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நார்மல் பணியாரம் மாதிரி சீக்கிரம் வேகாதுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டைம் எடுத்தாலும் நல்ல கிறிஸ்பியாக நல்ல பந்து மாதிரி எலும்பி வருங்க வெந்து. இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நம்ம ரவை சேர்த்து செய்கிறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே அந்த உருளைக்கிழங்கோட சாஃப்ட்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வந்து சாஃப்டாகவும் அந்த உருளைக்கிழங்கு கேரட் மசாலாவோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சமோசா உள்ள நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்தளவுக்கு சாஃப்டாக இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கனாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு, மைதா மாவு இந்த மாதிரி எதுவும் சேர்க்காம நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க. நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.